அமேசானில் வரலாறு காணாத சம்பவம் அரங்கேறியுள்ளது. சுமார் 14,500 பேர் ஞானஸ்நானம் எடுத்த அற்புத காட்சிகளை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. வடமேற்கு பிரேசிலில் அமைந்துள்ள அமேசான் நதிப்படுகை மற்றும் மலைக்காடுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மாபெரும் ஆழமான ஆன்மீக மாற்றம் ஏற்பட்டு வருகிறது. இதனை அறிந்து கொள்ளும்படி தனியார் தொலைக்காட்சியான CBN தனது செய்தியாளர்களை நேரடியாக அனுப்பியது. அழகிய ஆற்றின் கரையில் இயற்கையான அழகின் மத்தியில் பல்வேறு திருச்சபைகள் இருந்ததை இவர்கள் கண்டு வியப்படைந்தனர். ராமோஸ் என்ற முதியவரை சந்தித்த போது அவர், நானும் எனது குடும்பமும் இங்குதான் வளர்ந்தோம். எனது பாட்டி, தாத்தா மற்றும் எனது பெற்றோர் இந்த வீட்டில்தான் வாழ்ந்து இறந்து விட்டனர். இந்த வீட்டில்தான் நானும் பிறந்தேன் என CBN செய்தியாளரிடம் ராமோஸ் தெரிவித்தார். 83 வயதான ராமோஸ் என்பவர் மிதக்கும் மூங்கில் மேல் தனது வீட்டை அமைத்திருந்தார். தென் அமெரிக்காவின் 6 மில்லியன் சதுர மைல்களுக்கு பரவியுள்ள அமேசான் மலைக்காடுகளில் 60% வடமேற்கு பிரேசிலில் உள்ளது. தற்போது இங்கு வசிக்கும் சுமார் 30 மில்லியன் அமேசானியர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதித்தும் வருகின்றனர். அமேசான் மலைக்காடுகளுக்குள்ளேயே பிறந்த 83 வயதான ராமோஸ் கூறும்போது, கடவுள்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் என் தந்தை, இயேசு இல்லாமல் நான் ஒன்றுமில்லை என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அந்த மலைக்காடுகளுக்குள் ஊழியம் செய்து வரும் பெலம் போர்ட் ஸ்கொயர் என்ற தேவாலயத்தின் போதகர் ஜோசப் பெங்ஸ்டன் கூறுகையில், இந்த மலைக்காடுகள் மற்றும் நதிக்கரைகளில் ஊழியம் செய்வது இன்றைய காலத்தை விட எனது ஆரம்ப நாட்கள் மிகவும் கடினமாக இருந்தது. இந்த பகுதிக்கு மிஷனரியாக வந்தேன். பின்னர் ஒரு போதகராக இரட்சிப்பின் சுவிசேஷ செய்தியை பரப்பிக் கொண்டுள்ளேன். நான் இந்த பகுதியில் நற்செய்தி ஊழியத்தை செய்தபோது ஒரு சிலர் மட்டுமே என்னோடு கூட இருந்தனர். சில இடங்களில் திருச்சபைகளை திறக்க 10 முதல் 15 கிலோமீட்டர் வரை நடக்க வேண்டியது இருந்தது. இங்கு வாகன வசதிகள் இல்லாததால் சில இடங்களுக்கு படகு மூலம்தான் பிரயாணப்பட வேண்டும். இத்தகைய சிரமங்களின் நடுவே எங்களது திருச்சபை உருவாக்கப்பட்டது. போர்ட் ஸ்கொயர் என்ற தேவாலயத்தை முதலாவது அமேசான் மலைக்காடுகளில் நிறுவினோம். இன்று 3200 போர்ட் ஸ்கொயர் சபைகள் இந்த பகுதி முழுவதும் உள்ளது. இந்த 2024ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 14,500 பேருக்கு நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்துள்ளோம். இந்த ஆண்டிற்கான எங்களது இலக்கு 30,000 பேருக்கு மேல் ஞானஸ்நானம் பெறச் செய்வதாகும் என்று போதகர் பெங்ஸ்டன் கூறினார். அமேசானில் மிஷனரியாக செல்லும்படி கடவுள் என்னை அழைத்த போது எனக்கு வயது 15 என சாண்டோ என்ற ஊழியர் தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறார். இந்த பகுதியில் சாண்டோ என்ற போதகர் கடந்த 32 ஆண்டுகளாக மிஷனரியாக காட்டின் உள்புறத்தில் தனது பணியினை செய்து கொண்டிருக்கிறார். தனிமைப்படுத்தப்படுவதும் பழங்குடியினர் மற்றும் ஆற்றங்கரை சமூக மக்களிடையே வாழ பழகுவதும் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாக உள்ளது. ஆனால் தேவன் எங்களுடன் எங்கள் பணியில் இருந்தார். பலரது வாழ்க்கை மாற்றப்படுவதை நாங்கள் கண்டோம். பலர் நற்செய்தியை கேட்டார்கள். இப்பொழுது நாங்கள் ஏராளமான நற்பலன்களை பார்க்கிறோம் என போதகர் சாண்டோ தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி கொண்டிருக்கும் இந்த காட்சிகள் காண்போரை மெய்சிலிர்க்கச் செய்கிறது. பல ஆண்டுகளாக மக்கள் அமேசான் என்றாலே காடுகளையும் ஆறுகளையும் தான் நினைவு கூறுவார்கள். ஆனால் இத்தகைய ஆபத்தான காடுகளுக்குள்ளும் நதிக்கரைகளுக்குள்ளும் ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் உருவாக்கப்பட்டிருப்பதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருப்பதும் கேட்பதற்கே ஆச்சரியமாக உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல, நாம் வாழும் நம்முடைய காலத்தில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டிருக்கும் இதுபோன்ற மிஷன் பணிகளை நினைவு கூறுவோம், ஜெபத்தில் தாங்குவோம். இந்த காணொளியை நிச்சயமாக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உலகில் உள்ள யாவருக்கும் இயேசுவின் நற்செய்தி பரவும். இந்த செய்தியை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். நன்றி.